வாய்ப்புகளுக்கு த்ரூ ஆகுது இல்லையா அவங்களுக்கு. அதெல்லாமே வந்து அதாவதுங்க ஒரு விஷயம் மாறுதுன்னும் போது ஒரு 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 விஷயத்தை கிளியர் பண்ணுவோம். அங்கே வந்து புதுசாக புல் வேற ஏதோ செடி முளைக்கும். எவ்வளோ நாள் தான் ஆலமரமே இருக்குது, மற்றது எதுவும் வளராதுல. ஆலமரம் புதுசாக நிறைய பேர் வர்றதுனால திமுக ஷீட் ஷேரிங் விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். கண்டிப்பாக வருங்க சீட் ஷேரிங். ஒருத்த நாட்டில் நேற்று வரலாம் வைத்திலிங்கம் எதிர்த்து அரசியல் பண்ணவர் இப்போ வைத்திலிங்கத்தோட சேர்த்து போகணுமா? ஆமாம். ஒருத்த நாட்டில் யார் வேட்பாளர் இப்போ? வைத்திலிங்கம் தான். வைத்திலிங்கம். அப்போ அப்போ திமுக காரங்க அங்கே ஒரு ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ நான் வேட்பாளர் ஆகணும்னு ஆசையில் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு 4.5 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அது இதுன்னா நான் ஒரு சேர்மனாக இருக்கிறேன், கவுன்சிலராக இருக்கிறேன்னா ஏதோ அந்த நேரத்தில் நல்லா இருந்திருக்கும். நான் எதுவுமே வெறும் கட்சி பதவி தான் இருக்குது. ஆளுகின்ற கட்சி ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு மேபி கிடைக்கும். வைத்தியலிங்கத்தை எதிர்த்து நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு அது வெற்றி. அப்படி கூட அந்த கனவுல யாருன்னா இருந்திருப்பாங்கல்ல. யதார்த்தம் தானே அது. போச்சா? இப்போ போடி இவர் போய் சேர்ந்தாருன்னா போடியில் இருக்கிறவங்களோட ஆசை போச்சா? டிஎம்டிகேவால் நிறைய இடத்துல வரனால உதயசூரியன் ஆசை போச்சா? மையம் எங்கே சீட்டு கேட்க போகிறாருன்னே தெரில. கோயம்புத்தூரில் சீட்டு வாங்கிக்கிறாருன்னா எப்பா எப்படியா இருந்தாலும் அது தோக்கிற இடம் தான், குத்து விட்ருங்கப்பா கமலுக்கு டார்ச் லைட் ஆக்ஷன் போய்ட்டு விட்டுருவாங்க. சரி, சென்னையில் கேட்குறாரு. சென்னையில் தான் அவங்க கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட்டு திமுக மாவட்ட செயலாளர் உழைச்சி கீழ்ச்சி எல்லாத்தையும் பண்ணி சென்னையை வந்து ரதம் மாதிரி வச்சுக்கிறாங்க. அவங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி வந்து 110 120 போகிற மாதிரி சீசன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு வண்டி சாவி கொஞ்சம் கொடுங்க, அந்த தொகுதி நான் ஓட்டிக்கிறேன், இந்த தொகுதி நான் கேட்பாங்க. டிஎம்டிகேவும் கேட்கலாம். சென்னையில் மேபி தென் சென்னையில் எங்கன்னா கேட்கலாம். எக்மோர் கூட எக்மோர் கேட்கலாம். இப்போ எக்மோர் கேட்குறாங்க டிஎம்டிகே. சேகர் பாபு என்ன நினைப்பார்? என்ன நினைப்பார் சொல்லுங்கள் கணிங்க. கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க எக்மோர், நீங்கள் சொன்னீங்க சொல்லுங்கள். ஐயா சேகர் பாபு என்ன நினைப்பார்? நெஞ்சார்ந்த நன்றி கூட்டணிக்கு. ஆல்ரெடி பரந்தாமனை நான் எப்படி காலி பண்ணுறது வேண்டாத தெய்வம் இல்லை, இஷ்ட தெய்வமே வந்து கொடுத்துருக்கு. ஆனால் கொடுத்துடலாண்ணே எக்மோரை கிட்ட இருந்து நான் பார்த்து ஜெயிச்சிடறேன்னு. ஜெயிச்சதே கிடையாது சமீப காலமாக அதிமுக. டிஎம்டிகே வந்து நிற்குதுன்னும் போது கண்ணா லட்டு தின்னு ஆசையாடுற மாதிரி அதிமுகவில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை மெட்ராஸில். சரியா? ஆமாம். அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம் எக்மோரில். ஆனால் எக்மோரில் வேணா நான் வேணா ட்ரை பண்ணுறேண்ணே. டிஎம்டிகே தான் நிற்கிது. திமுக வேட்பாளர் பரந்தாம சிட்டிங் எம்எல்ஏ நிற்கிறது எப்படி இருக்குது? கரெக்ட். திருப்பி மறுபடியும் வந்துட்டு அதாவது பழைய எம்எல்ஏ இருக்கிறாரு, நல்ல தம்பி அவர்கள் இருக்கிறாரு. அவர் வந்து நின்னாலும் நல்ல தம்பி அரசியலில் பேச பேரை கெடுத்துக்காத ஒரு அரசியல்வாதி. காசு பணம்லாம் சம்பாதிக்கல. நல்ல தம்பி சம்பாரிச்சது கேப்டனோட நெஞ்சில் ஒரு இடம். ஆமாம். இன்னைக்கு என்ன விதமாக அரசியல் போது எவ்வளோ கோடியில் புரளுதுன்னு தெரியும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தொகுதியை மாற்று கட்சி கேட்கும்போது இப்போ டிஎம்டிகே இங்கே வாங்குச்சுன்னா பரந்தாமனுக்கு தொகுதி இருக்கா?